traders, welcome you all. This is Nidhilithio from TradeBeat. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்ஸ் ஒன் வந்து 24422 to 24475 லெவல் ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சேம் நம்ம ட்ராப்ஸ் ஒன்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எப்பவுமே நம்ம ட்ராப்ஸ் ஒன்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ப்ளஸ் மீடியனுக்கு கீழே ஸோ பிஇயில் தான் இன்றைக்கி பார்க்கணும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேண்டில் நம்ம ட்ராப்ஸ் ஒன் விட்டு வெளியே வந்தது, பட் லோ பிரேக் ஆகலை. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புல் பேக். இது சேஃப் ட்ரேடர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் விட்டுருங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரேடர். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வொலாட்டிலிட்டியாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்களுக்கு ஓகே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லே நம்ம ஆஸ் பர் நம்ம லெவல் படி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே இப்போதைக்கு கொடுக்குற அந்த லெவல்ஸில் ஈஸியாக எடுத்து. பட் நான் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்கணுன்னா மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸாக அந்த லெவல்ஸ் வச்சு ப்ளஸ் உங்களோட ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வேலை முடிஞ்சிடும். அண்ட் சேஃப் பிளேயர்ஸ்க்கு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அண்ட் அச்சீவ்ட் அவர் S1 அண்ட் S2 அண்ட் ஆல்மோஸ்ட் S3 ஒரு 5 பாயிண்ட்ஸ் லோ மேட் வாஸ் பார்த்தீங்கன்னா 24,265. நம்ம லெவல் பார்த்தீங்கன்னா 24,258 ஒரு 5 பாயிண்ட்ஸ் மிஸ் அண்ட் அகெயின் ரிவர்ஸ். அண்ட் காலைல சொல்லியிருந்தேன், நான் என்னோட ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன், லைக் ட்ராப்ஸ் ஒன் விட்டு கீழே பிரேக் ஆனால் நம்ம மேஜர் சப்போர்ட்டு பிரேக் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டு பெரிய கேண்டில் வித் வால்யூமோட பிரேக் பண்ணால் நம்ம யூஸ்வலாக வீடியோஸில் சொல்கிறது தான் ஷுவராக ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேஜர் சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கவர்ட் 64 பாயிண்ட்ஸு அண்ட் ரிவர்ஸ்டு. அண்ட் இன்னைக்குள்ள நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளது 24,550 சி அண்ட் பிஇ. அதில் ரேஞ்ச் கொடுத்துருந்தேன் 140 to 150. எது 140 to 150க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ we can see a rally. பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பிஇயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா 110 115 தான். ஸோ சிஇ சான்ஸ் இல்லை, ப்ளஸ் மீடியனுக்கு கீழே ஸ்பாட்லிங் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் 157 அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே ஹை பார்த்தீங்கன்னா 195 ஆல்மோஸ்ட் ரீச்டு 30% கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 25% வந்துச்சு. ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா அது ரிஸ்கி பிளேயர்ஸ்க்கு. பார்த்தீங்கன்னா எகெயின் பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் தான் 150. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக நம்ம லெவல் 140 to 152 ரேஞ்சு. அங்கேருந்து ஏவே சூப்பர்ப் ரேலி. இன்னைக்கு எல்லாரும் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் அவ்வளோலாம் சொல்லலை நான். பார்த்தீங்கன்னா 115 பாயிண்ட்ஸ் 75% ஒரு நாளைக்கு. ஓகே அது ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியிருக்காது. ப்ளஸ் நம்ம மேஜர் சப்போர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 o'clock 11 o'clock மேஜர் சப்போர்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கூட 1055 இந்த கேண்டில் வரைக்கும் ஹை 255 பாயிண்ட்ஸ் 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லோரும் இன்றைக்கி கேப்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோஸ் ஹூ மேட் ப்ராஃபிட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அண்ட் நாளைக்கு லெவல்ஸ் பார்ப்போம், நாளைக்கு எப்படி மார்க்கெட்டு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கேன் 1 டேயில். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டில் சூப்பர் ரெட் கேண்டில் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டு. இந்த லெவலில் சொன்னால் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கவர்ட் 250 பாயிண்ட் 260 270 பாயிண்ட்ஸ் கவர்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் பேட்டர்ன் போட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு புல் பேக் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தது அண்ட் எகெயின் ஒரு புல் பேக், ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கேன் கிவ் ஏ பிரேக் அவுட்டு இல்லைன்னா பிரேக் டவுன். ஸோ இந்த கேண்டில் மேலே போயிடுச்சுன்னா we can see மேலே சி சைட் போகலாம். இது கீழே தான் இதுக்குள்ளே கேண்டில் பார்த்தா பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியுது. ஸோ நாளைக்கு we can see a gap up in the market. அதுக்கப்புறம் லெவல்ஸ் ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் எப்படி ட்ரேட் பண்ணலாம். சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 2-3 கேண்டில் 15 மினிட்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஹையை பிரேக் ஆகுதுன்னா we can enter with a small stop loss 5 minute கேண்டில் லோ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணலாம்.
அதே கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. இன்கேஸ் குளோபல் இஷ்யூஸ் எதனா இருந்ததுன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். சேம் இன்னைக்கு லோ அங்கே சப்போர்ட் இல்லை ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எதனா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இங்கே சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ். ப்ளஸ் நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், கீழே அந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா, நேற்றோட லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கேப் ஃபில் பண்ணிட்டாங்க. கீழே சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃபார்மேஷன் எப்பவுமே சொல்லியிருக்கேன், டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் we can see a reversal. பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட்டை ஒரு டபிள்யூ நெக் பிரேக் ஆயிடுச்சு, கேவ் ரேலி. ஸோ எகெயின் நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கீழே வெயிட் பண்ணுங்கள். ஃபாலோயிங் நைஃபை கேப்சர் பண்ண பார்க்காதீங்க until you have the proper levels. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சப்போர்ட் எடுக்குது, அதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகுதுன்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் லாங்க்கு ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் மேலே தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள், மேலே போய் எடுத்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயாவது மேபி இங்கே எடுக்கிறதுக்கு சான்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு 24,600. ஸோ அங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கீழே வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்து பிரேக் ஆகுதுன்னா தென் we can enter in. ஸோ இன்கேஸ் அந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா we can go for PE. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். தோஸ் வாண்ட் த லெவல்ஸு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கீழே, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். டெய்லி லெவல்ஸு அண்ட் இண்டெக்ஸ் எல்லா லெவல்ஸும் கொடுத்துட்ருக்கோம், லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ். தோஸ் வாண்ட் அது ப்ரீமியம் வாட்ஸ்அப் சேனலு, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் and do share with your friends. Thank you. See you in the next video. Bye.